ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஆஸ்துமா முதல் வைரஸ் தொற்றுகள் வர விரட்டி அடிக்கிற அதிமதுரத்தோட பல்வேறு மருத்துவ பலன்கள் என்னன்னு தெரியணுமா? பெண்களுடைய மலட்டுத்தன்மையை நீக்கிறதுல அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவத்தில் இன்னைக்கு வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகைனா அதிமதுரம் தான். நெஞ்சு சளி, இருமல், வறட்டு இருமல், சளி இருமல், இது மாதிரியான கோளாறுகளுக்கு அதிமதுரம் தான் பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமதுரத்தை பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், பல வகைகளில் பயன்படுத்திக்கலாம். அதிமதுர தூள் அப்படின்னு கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அதிமதுர தூளை வெறுமனே வெந்நீல கலந்து குடித்தாலே போதும், உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணிடும். மலட்டுத்தன்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான நோய்கள் மட்டும் இல்லாமல் பெண்களோட மலட்டுத்தன்மையும் இந்த அதிமதுரம் சரியாக்கிடும். அதிமதுரம், காஞ்ச திராட்சை, இது ரெண்டையும் சம அளவு எடுத்து தூள் செஞ்சுக்கோங்க. 100 கிராம் எடுத்து அதை தண்ணியில் அரைச்சி பாலில் கலக்கி பெண்கள் மாதவிடாய் தொடங்கிய நாள்லேருந்து 5 நாட்களுக்கு இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். கருத்தரிக்கிற வரைக்கும் 3 மாதங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறதுல அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கு 1 கிராம் அதிமதுர சூரணத்தை பாலில் கலந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்கும், குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து எளிமையாக கிடைச்சிரும். மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இந்த அதிமதுரத்தில் இருக்குது. பெண்களுக்கு இந்த அதிமதுரம் ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். மாதவிடாய் நேரத்தில் கை கால் வலி இருக்கும்ல, அதுக்கு இந்த அதிமதுரம் தான் பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். சைனஸ் பிரச்சனை, ஒற்றை தலைவலி, தலைபாரம் வந்துச்சுன்னா 1 செம்பு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அதிமதுர பொடியை கலந்து குடிச்சிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய கைவலிகள், கால்வலிகள் கூட சரியாகும். தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு அதிமதுரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதிமதுரத்தில் பிளனவாய்டுகள் நிறைய இருக்குது. அதனால நம்ம தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் இருக்குல்ல, அதை உறுதியடைய செய்யக்கூடிய தன்மை இந்த அதிமதுர பவுடருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மாதம் ஒரு முறையாவது இந்த அதிமதுரத்தை ஹேர் பேக்காக நம்ம பயன்படுத்தினோன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அதனால தலைமுடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். இளநரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இளநரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதிமதுரம் தான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நாட்டு மருந்து கடைகளில் அதிமதுரத்தை வாங்கி அதை பவுடர் ஆக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதிமதுர பவுடர்னே கிடைக்கிது, அதை வாங்கி பசும்பாலில் கலந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேர் பேக்கை எடுத்து தலையில் தேய்ச்சி மசாஜ் போல் செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் தலையில் அப்படியே ஊறட்டும் இந்த ஹேர் பேக்கு. 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிட்டிங்கனாலே இளநரை பிரச்சனை மறைய துவங்கிடும். வழுக்கை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வயசுலேயே உங்களுக்கு வழுக்க வந்துருச்சா, அப்போனா அதிமதுரத்தை எருமைப்பால் விட்டு விழுத அரைச்சி முடி உதிர்ந்த இடத்துல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். சளி, இருமல் தொந்தரவிலிருந்து விடுபட செய்கிறதுல அதிமதுரம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இருமல், சளி இருந்துச்சுன்னா 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில் அதிமதுர பொடி, 1 ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும், சளி, இருமல் எல்லாமே கட்டுக்குள் வந்துடும். பெரியவங்களாக இருந்தால் இந்த பவுடரை அப்படியே வெந்நீல கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டீ மாதிரி போட்டு கூட குடிக்கிறப்ப சளி, இருமல் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம்.
வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் அதிமதுரம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிமதுரமே ஒரு பெஸ்ட் மூலிகை மருந்து தான். அதை விட அதிமதுரத்தோட வேர்கள்லையும் அத்தனை மருத்துவ சக்தி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கீழ்வாதம், மூட்டு வலி முதல் மலச்சிக்கல் வர தீர்க்கக்கூடியதுன்னா இந்த அதிமதுரத்தோட வேர்கள். அதிமதுரம் இருக்குல்ல, இது கூர்மையான பார்வை திறனை தரக்கூடியதா இருக்கு. மனசோர்வு, பதட்டத்தை குறைக்கக்கூடிய தன்மை கூட இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு. உடல்ல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசினா இந்த அதிமதுரம் இருக்கு. அதிமதுரம் சாப்பிட்டுட்டே வர்றப்ப வயிற்று புண்கள் ஏற்படாமல் கூட சரி பண்ணிடலாம். டாக்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமதுரம், நெல்லிக்காய் ரெண்டுமே கடுகு எண்ணெயோட கலந்து தலைமுடிக்கு ஹேர் பேக் போட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை குறையும். இப்படி நிறைய மருத்துவ பலன்கள் அதிமதுரம் தந்தாலும் சூரணங்களாக மருந்துகளாக அந்த அதிமதுரத்தை சாப்பிட்றப்ப டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்க சொல்றாங்க. இந்த வீடியோவில் அழகு முதல் ஆரோக்கியம் வரை மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையை தீர்க்கக்கூடிய சக்தி கூட அதிமதுர பவுடருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம். யார் யார் அதிமதுர பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.